அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கிருஷ்ணகுமார் இயக்கியிருக்கிறாரு. விஷ்ணு விஷால், ருத்ரா, மிதுலா பாஸ்கர், அஞ்சு குரியன், மிஸ்கின், ரெடின் கிங்ஸ்லி, கருணாகரன், கீதா கைலாசம், பாலாஜி சக்திவேல், சுஜாதா பாபு, நிர்மல் பிள்ளை, நிவாஷினி, அருண் குரியன், விஜயசாரதி, கஸ்தூரி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் ருத்ரா எப்போதுமே சண்டை போட்டு கொண்டிருக்கும் தாய் தந்தையை கண்டு வருத்தப்படுகின்றார். தனக்கு வரப்போகும் மனைவியுடன் சண்டை இல்லாமல் வாழ வேண்டும் என்று காதலிக்க நல்ல பெண்ணை தேடுகின்றார். அவரது கல்லூரியில் படிக்கும் சீனியரை காதலிக்கின்றார். அந்த காதல் நிறைவேறாததால் அங்கிருந்து வீடு மாற அடுத்த பெண் மீது காதல் வர, அந்த காதலும் கைகூடாமல் போக கதாநாயகியை சந்தித்து காதல் கொள்கின்றார். கதாநாயகியும் இவரை காதலிக்க ருத்ராவுக்கு இயக்குனர் ஆசை இருப்பதை தெரிந்து அவருக்கு சப்போர்ட் செய்கின்றார். இப்படி சென்று கொண்டிருக்கும் காதல் கதையில் இருவரும் பிரியும் சூழ்நிலை ஏற்படுகின்றது. எதனால் பிரிந்தார்கள்? அதன் பிறகு ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா? ருத்ராவின் இயக்குனர் கனவு நிறைவேறியதா இல்லையா? சதா சண்டை போட்டு கொண்டிருக்கும் ருத்ராவின் தாய் தந்தை திருந்தினார்களா இல்லையா என்பதற்கெல்லாம் விடை சொல்வதே இந்த படத்தின் மீத கதை. கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்கும் ருத்ரா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவார். மிதுலா பாஸ்கர், அஞ்சு குரியன் இருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளனர். நடிகராக விஷ்ணு விஷால் சிறப்பாக நடித்துள்ளார். விஷ்ணு விஷாலின் மேனேஜராக ரெடின் கிங்ஸ்லி படத்தை கலகலப்பாக கொண்டு செல்கின்றார். ருத்ரா நண்பராக நடித்தவரின் நடிப்பும் அருமை. மிஸ்கின் அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். கருணாகரன், கீதா கைலாசம், பாலாஜி சக்திவேல், சுஜாதா பாபு, நிர்மல் பிள்ளை, விஜயசாரதி, கஸ்தூரி என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். இசையமைப்பாளர் ஜென் மார்ட்டினின் இசை ரசிக்க வைக்கின்றது. ஹரிஸ் கண்ணனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். ஆர்சி கண்ணன் எடிட்டிங்கில் சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். இன்றைய இளைஞர்கள் ரசிக்கும்படியான படத்தை கொடுத்துள்ள இயக்குனர் கிருஷ்ணகுமாருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.